ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்னி சிறகுகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பச்சை குத்துதல். என்ன ஒரு சில பேருக்கு புரியுறியா? டேட்டு பாரம்பரியத்தின் நவீன வடிவமாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த டேட்டு கலாச்சாரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யங்ஸ்டர்ஸ், ஆக்ட்ரஸ், கிரிக்கெட் பிளேயர்ஸ், ஃபுட்பால் பிளேயர்ஸ், ஏன் மோஸ்ட் ஆஃப் தெம் இந்த பச்சை குத்துதல் என்று சொல்லப்படுகின்ற டேட்டுவை போடுகிறாங்க. இதனால் என்ன பயன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் அவங்க ஹாப்பினஸ்க்காக போட்டுக்கிறாங்க, ஒரு சில பேர் மற்றவங்க ஹாப்பினஸ்க்காக போட்டுக்கிறாங்க. ஓகே, பச்சை குத்துதல் எப்படி டேட்டுவாக மாறிச்சு? அந்த காலத்தில் பெண்கள் தன்னுடைய கணவர் பெயரை வெளியே சொல்ல மாட்டாங்க. அதற்கு பதிலாக அவங்களுடைய பெயரை தன்னுடைய கையில் பச்சை குத்திப்பாங்க. யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னாக்கா அப்பொழுது அந்த பெயரை வந்து காட்டுவாங்க. இப்படி தான் இந்த பச்சை குத்துதல் முறை தோன்றிச்சு. அது மட்டும் இல்லாமல் மாங்கல்யம், மருதாணி, வளையல் எப்படி வந்து ஒரு மங்களகரமான விஷயமா இருந்துச்சோ, இந்த பச்சை குத்துதல் என்ற முறையும் ஒரு மங்களகரமான விஷயமா தான் இருந்துச்சு. திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண் உடனே தன்னுடைய கணவர் பெயரை பச்சை குத்திப்பாங்க. இது திருமண சடங்குகளில் ஒரு முக்கியமான பகுதியாகவும் இருந்துச்சு. நான் இந்த கூட்டத்தை சேர்ந்தவன், நான் அந்த குழுவை சேர்ந்தவன் அப்படின்னு சில ஜப்பானிய, ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் போரில் ஈடுபடும் போது எதிரியின் தலையை துண்டித்ததன் அடையாளமாக தன்னுடைய கைகளையும் கால்களையும் பச்சை குத்திப்பாங்க. இது வந்து அவங்களுடைய ஆதிக்கத்தை நிரூபித்துக்காக அவங்க அதை செய்வாங்க. எக்ஸாம்பிளுக்கு சில ஸ்பானிஷ் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய தாதா கும்பலில் வந்து நிறைய பேர் பச்சை குத்திருப்பாங்க. நீங்கள் அங்கெல்லாம் பார்க்கலன்னா கூட நம்ம இந்தியன் ஃபிலிம்ஸில் நிறைய கேங்ஸ்டர்ஸில் வந்து நிறைய பச்சை குத்திருப்பாங்க. இதனால தான் என்னவோ இந்தியாவிலையும் சில கண்ட்ரிலையும் இராணுவத்தில் பச்சை குத்தினவங்களை எடுக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா சில தாதா கும்பல்லாம் நம்மளுடைய இராணுவத்தில் வந்துட போகுது அப்படின்ற ஒரு பயத்தாலையும் மேபி இருந்திருக்கலாம். இந்த பழக்கம் எப்படி தோன்றிச்சு அப்படின்றத பார்க்கலாம். கிமு 4000 முதல் 5000 ஆண்டுகளுக்கு முன் ஒச்சி பள்ளத்தாக்கில் வாழ்ந்த பனி மனிதனின் கை கால்களில் பச்சை குத்துதல் முதல் முறையாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பச்சை குத்துதல் என்ற தொழிலை யார் பண்ணாங்க அப்படின்னாக்கா குறவர் இனத்தை சேர்ந்தவங்க தான் இந்த பச்சை குத்துதல் என்ற முறையை மேக்சிமம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி அந்த காலத்தில் அப்படி பண்ணாங்க அப்படின்னாக்கா, மஞ்சள் பொடி, அகத்திக்கீரை இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சி பொடியாக்கி தீயில வந்து எரித்து அதை ஒரு பசை மாதிரி ஆக்கி ஒரு குறுமையான ஊசியில் அதை தொட்டு அவங்களுக்கு தேவையான புகைப்படங்களையும் எழுத்துக்களையும் வரைஞ்சிக்கிட்டாங்க. சில நாள் கழித்து அதை சுடுநீரில் கழுவினாங்கனாக்கா அது ஒரு நிறமாற்றம் ஏற்படுத்தி நம்மளுடைய உடம்புல நிறமாற்றத்தை ஏற்படுத்தி அந்த பச்சை குத்துதல் என்ற முறை அழகாக வந்து காமிச்சிருக்கும். அந்த எழுத்துக்களையும் புகைப்படங்களையும் இப்படி தான் தோன்றுச்சு. இது எப்படி நவீனமாச்சுனாக்கா, சில நவீன இயந்திரங்களை பயன்படுத்தி இப்போது அவங்களுக்கு தேவையான உருவங்களையும் அவங்களுக்கு தேவையான எழுத்துக்களையும் வரைஞ்சிக்கிறாங்க. பட் அந்த காலத்தில் இப்படி தான் வந்து இந்த குறவர் இனத்தை சேர்ந்தவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பச்சை குத்துதல் என்ற முறையை நிறையவே மறந்துட்டோம். அதை விட்டுட்டு நம்ம டேட்டுக்கு மாறிட்டோம். ஸோ இது வந்து நல்ல முன்னேற்றம் தான். பட் நம்ம எதையும் வந்து மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இது சொல்கிறோம், இது புரிய வைக்கிறோம், எல்லாருக்கும் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து போய் டேட்டு போட்டுக்கிறாங்க. பட் எதுக்காக டேட்டு போடுறோம், எந்த கலாச்சாரத்துலையும் நம்ம இது வந்துச்சு அப்படின்றதே தெரியாமல் போய் டேட்டு போட்டுக்கிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன் அப்படின்னாக்கா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆதி மனிதர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய இந்த ஆஃப்ரிக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உடம்பு ஃபுல்லாகவே வந்து பச்சை குத்திருப்பாங்க. ஏன்னா இவங்க உடம்பு ஃபுல்லாகவே பச்சை குத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு தெரப்பியாக இருந்திருக்கு. தெரப்பினா ஒரு நம்ம உடம்புல வந்து ஒரு முக்கியமான பகுதியாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னாக்கா இந்த அக்கு பஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரப்பி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது உடம்பு ஃபுல்லாகவே வந்து இவங்க அந்த பச்சை குத்தும் போது நம்மளோட உடம்புல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றதுக்காக நிறையவே வந்து அந்த காலத்தில் வந்து ஆஃப்ரிக்காவில் இன்னும் கூடமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து இந்த ஆஃப்ரிக்காவில் மக்கள்லாம் வந்து உடம்பு ஃபுல்லாகவே வந்து பச்சை குத்திருப்பாங்க. நீங்கள் நிறையவே பார்த்துருக்கலாம். பட் நம்ம வந்து நவீனமாக போடும்போது நமக்கு எதனா மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். இது வந்து நல்ல ஒரு அக்கு பஞ்சர் அப்படின்ற ஒரு தெரப்பியில் தான் வருது. நம்ம இந்த டேட்டு வந்து தாராளமாக போய் போட்டுக்கலாம். பட் பச்சை குத்துதல் என்ற முறையை மறந்துடாதீங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம சொல்ல வரோம். ஸோ இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறவர் இனத்தை பார்க்குறதே நம்ம ஒரு ரேர் ஆகிடுச்சு. அவங்களாம் இப்போ நம்ம அப்போல்லாம் வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போது நிறைய பேர் நம்ம ஸ்ட்ரீட்டில் வருவாங்க. இப்போ நம்ம அவங்களாம் பார்க்குறதே ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. இந்த பச்சை குத்துதல் என்ற முறையும் அவங்க வந்து நிறையவே விட்டுட்டாங்க. இந்த குறவர் இனத்தை சேர்ந்தவங்க நிறையவே யாரையுமே எல்லாமே டேட்டு போகிறதுக்காக போகிறதால யாருமே இவங்க கிட்ட வரமாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அவங்க இந்த தொழிலை மேக்ஸிமம் விட்டுட்டாங்க. பட் நான் வந்து சில பேர்கிட்ட போயிட்டு நான் பச்சை குத்திருக்கேன். அவங்களும் வந்து சூப்பராக மாடர்னாக இப்போ எப்படி டேட்டெல்லாம் போடுறாங்களோ அதே மாதிரி இவங்களும் வந்து இந்த பச்சையை வந்து அழகாக போடுறாங்க. ஸோ நம்ம வந்து பாரம்பரியத்தை மறந்துடாமல் இந்த டேட்டுவை போட்டுக்கலாம். பட் எதுக்காக போடுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த பழக்கத்தை மறந்துடாமல் பின்பற்றலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பச்சை குத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு நம்மளுக்கு பாதிப்பும் ஏற்படுது, சைடு எஃபெக்ட்டும் வராது. ஏன் அப்படின்னாக்கா அவங்க இயற்கையான முறையில் வந்து போடுறாங்க, அதனால் நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. பட் நவீனமாக நம்ம வந்து டேட்டு போடும்போது சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். என்னென்ன அப்படின்னாக்கா நம்மளோட உடம்புல உள்ள சர்க்கரை அளவை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா
டேட்டு போடும்போது சில நிறமாற்றங்கள் உங்களுடைய உடம்புல ஏற்படும். நீங்கள் வந்து டேட்டு போட்டவங்களை போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்கள வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அது வந்து நம்மளோட உடம்புல ஒரு நிறமாற்றத்தை ஏற்படுது. இது சர்க்கரை அளவு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த நிறமாற்றம் கரெக்டாக ஏற்படும். இல்லைனா சைட் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக வரும். அது ஒரு சில நாட்களில் அது சரியாயிடும். எக்ஸாம்பிளுக்கு ஃபீவர் அந்த மாதிரி ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் தான் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை. வாமிட் சென்ஸ் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். பட் இயற்கையான முறையில் போடும்போது ரொம்பவே ரேர், இது வரவே வராது. அதுக்காக தான் இயற்கையான முறையில் வந்து போடுவது எதுவுமே சிறந்தது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த குறவர் இனத்தவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டேட்டுவும் போய் போட்டுங்க. எதுக்காக போடுறன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த டேட்டுவை இனிமேல் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைன் ஆஃபிங் ஃப்ரம் ராஜு. அக்னி சிறகுகள்.